குழந்தைகளுக்கு சின்ன வயதிலிருந்தே ஈமானிய உணர்வையும் அல்லாஹ் பற்றிய நம்பிக்கையும் அவனுடைய அன்பையும் ஊட்டி வளர்ப்பதும் பெற்றோர்களின் கடமை ஆகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு ஆண் குடும்பத்தை பராமரிக்க கூடியவன். அந்த பராமரிப்பை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவான். ஒரு பெண் தன் கணவனின் வீட்டையும் தன் கணவன் குழந்தையும் பராமரிக்கப்படுபவளும் ஆவாள். அந்த பராமரிப்பை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவாள். குழந்தைகள் நம்மிடம் அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அந்த அமானிதத்தை எல்லாம் நாம் சரியான முறையில் பராமரிக்க வேண்டும். அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லிகும் நாரா. ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வகூதுஹன் நாஸு வல் ஹிஜாரா. அந்த நரக நெருப்பு இருக்கிறது, அதற்கு விறகாக எரிபொருட்களாக பயன்படுத்தப்படுவது மனிதர்களும் கற்களும். எனவே உங்களோடு உங்கள் பிள்ளை, நீங்கள் பாசத்தோடு 10 மாதம் சுமந்த பிள்ளை, உங்கள் ரத்தத்தை பாலாக 2 வருடம் கொடுத்த அந்த பிள்ளை உங்கள் கண்முன்னே நரகத்தில் விறகாக ஆக்காமல் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். எனவே தாய் தந்தை இருவரும்